வணக்கம் வீரர்களே, மீண்டும் உங்களைய நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூல சந்திக்க ரொம்ப சந்தோஷங்க. இந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு படத்தோட ரிவ்யூ தான் பேச போகிறோம். பீயிங் எ சிம்பு ஃபேன், ஹார்ட் டைகார்ட் ஃபேன் ஆஃப் சிம்பு, நான் வந்து தனுஷ் படத்தை வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். அதாவது எனக்கு வந்து தனுஷ் பிடிக்காதுன்னு கிடையாது, பட் பிடிக்காது தான். பட் இருந்தாலும் அவரோட ரீசெண்டாக எனக்கு அவரோட படங்களை பிடிச்சது வந்து குபேரா வந்து அவரோட படங்களை வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து தலைவன் சிம்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னா அதுக்கு அவரோட இதுதான் காரணம். பட் ஓகே, அந்த பொலிட்டிக்ஸ்லாம் போக விரும்பல. பட் ஸ்டில் இந்த படம் எப்படிப்பா, தேரே இஸ்க் மே அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அந்த ஹிந்தி படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த படத்தோட ரிலீஸ், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இன் தமிழ்நாடு உண்மையாலுமேங்க எனக்கு வந்து அவ்வளோ கோவம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? சென்னையில் இருக்கோம் இல்லைங்களா? சென்னையில் இப்போ நான் பார்த்த படம் வந்து இந்த லக்ஸில் தான் பார்த்தேன். ஜாஸ் சினிமாஸ் சொல்லுவாங்க, அதில் பார்த்தேன். அதில் நேற்று லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைடே வந்து என்டையர் டே வந்து தமிழ் ஷோ கிடையாது அந்த படத்துக்கு. எப்படி இதுன்னு நியாயம் புரியல. தென் அந்த படத்தை நான் ஹிந்தியில் தான் பார்த்தேன். எனக்கு மக்களை என்னென்னா எனக்கு வந்து எனக்கு ஹிந்தி தெரியும், அதெல்லாம் பார்த்துட்டேன். இப்போ ஹிந்தியில் ஆளுங்களை வந்து தமிழில் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு எங்கே போவாங்க? முன்னாடி ஒரு மல்டிப்ளெக்ஸ் தான் பார்க்க போவாங்க. இப்போலாம் ஃபுல்லாக மல்டிப்ளெக்ஸோட கலாச்சாரங்கள்லாம் வந்து மாறிடுச்சு. ஸோ மக்கள் அதில் பார்க்கறது விரும்புகிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப எதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் படத்துக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்காம எதுக்கு வந்து இந்த படத்தை வந்து பிவிஆர் தான் ரிலீஸ் பண்ணாங்கிற பேரில் லைக் என்ன சொல்கிறது, அதிகமாக வந்து ஹிந்தி ஸ்க்ரீன்ஸ் தான் கொடுத்தாங்க. இது வந்து ஹிந்தி படமா தமிழ் படமாங்கிற மாதிரி. இந்த படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆகிட்டு நான் வேணாம்னு சொல்ல, அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஸ்க்ரீன்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, அந்த தமிழ் மொழிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க தான் நான் சொல்ல வரேன். ஓகே, டாபிக் எங்கே போகுது? ஓகே, இந்த படத்தை பற்றி நம்ம பார்ப்போம். தேரே இஸ்க் மே அப்படின்னா என்னன்னா, இந்த படம் எப்படிப்பா இருக்கு அப்படின்னா, प्यार प्रेमा कादल जो भी है समझते क्या, उनके ये मूवी पसंद होते हैं. जो जिनको प्यार मतलब क्या है ऐसा पूछे तो don't go to this movie. So it won't hit as it is hit to the people who are loving or people who understand the pure language of love. அதாவது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு லவ்னா என்னன்னு தெரியும், லவ் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதோட டீப் எமோஷனல் பற்றி உங்களுக்கு புரியும் அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் நீ கண்டிப்பாக தேரே இஸ்க் மே கண்டிப்பாக நீங்கள் வந்து புக் பண்ணி போகலாம். அப்படி இல்லையா, தயவுசெய்து போக வேணாம். இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து ஹிட் பண்ணாது, உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து அடிக்காது. ஐயோ நீ போய் டேப்லெட் போட தூக்குமே அப்படி தான் உங்கள் மைண்டில் தோணும். படம் இதெல்லாம் முக்கியம்னா இல்லைங்க, சீரியஸ் சொல்கிறேன். அதுக்கு இது வந்து நான் வந்து ஒரு விடிவியோ மற்ற மாதிரி ஒரு வர்ணம் வைரம் அந்த மாதிரி ஒரு பியூர் எமோஷனல் அந்த டீப் லவ் சொல்ல, இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லவ். ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட் கமர்ஷியலான ஒரு ஆங்கிள் வச்சு அந்த டைரக்டர் ஆனந்த் எல் ராய் ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்காரு. சூப்பரான ஒரு எமோஷ்னல் டீப் எமோஷ்னல் ஃபீல் குட் மூவி இது. ஹீரோயின் விஷயத்தில் வந்து நிறைய ஒரு ஸ்டீரியோட்டிக் ஹீரோயினா இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு கேரக்டர் ஆக்கு இருக்கும்ல, அந்த கேரக்டர் ஆக்கெலாம் உடச்சி இப்போ கரண்ட்டில் பீப்புளெலாம் எப்படி இருக்காங்க, பெண்கள் எப்படி இருக்காங்க, ஸோ அதில் ஓப்பனான விஷயங்கள் லைக் மது குடிப்பாங்க, சீரடிப்பாங்க, இதெல்லாம் காமன் ஆயிடுச்சு. நம்ம படம் பார்க்குறப்ப ஐயோ இந்த ஹீரோயின் தண்டிக்குதே, இந்த ஹீரோயின் தம்பிக்குதே அப்படிலாம் பார்க்க வேணாம். இது காமன். இப்போ அவங்களுக்கு தெரியும் எது நல்லது கெட்டதுன்னு, ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி அது மாதிரியே ஒவ்வொரு விஷயமும் அந்த கேரக்டரோட ஆட்கள் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஆனந்த் ட்ரை பண்ணியிருந்தார். தனுஷ்க்கு சொல்ல வேணாம், அவர் வந்து நடிப்பு அரக்கன்ங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக நிறைய பண்ணிட்டு தான் அவர் நடிப்பு அசுரன் தான் அவர், இல்லைன்னா சொல்ல வேணாம். பட் இருந்தாலும் இந்த படம் இங்கே சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த எமோஷனல் அந்த ஒரு விஷயங்கள்லாம் அவர் ஹேண்டில் பண்ணலாம் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. முக்கியமாக இந்த படத்தில் வந்து ஒருத்தரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து பிரகாஷ் ராஜ் சார் தான். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே அவரோட கேரக்டரோட முக்கியத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த படத்தில் ஒரு சீன் இருக்குது, அந்த சீனில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 சீன் பிரகாஷ் ராஜுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நிறைய சீன்கள் இருக்குது. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் அவர் வந்து அவர் பையனுக்கு வந்து பொண்ணு கிடைச்சி சந்தோஷத்தில் ஒரு பாட்டு தமிழ் ஒரு சாங் வரும், அதுவாக இருக்கட்டும், அந்த இடத்துல அவரோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவர் பொண்ணு வீட்டில் போய் பேசுவார், மன்னிப்பு கேட்க போவார். ஹீரோ ஒரு தப்பு பண்ணியிருப்பார், அந்த தப்பு சரி பண்ணுறதுக்காக அவர் வந்து மன்னிப்பு கேட்க போவார். அந்த மன்னிப்பு கேட்குற இடத்துல வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து ஒரு 20 பேர் இருப்பாங்க, எல்லார் காலையும் நீ விழுந்து மன்னிப்பு கேட்கணுங்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அவ்வளோ ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். பண்ணால் அவர் அதை ஏற்று பண்ணார். எனக்கு தெரிஞ்சு இப்போ பிரகாஷ் வந்து ஆப்போனண்ட் ஆஃப் பிஜேபி உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? ஸோ இதை நேஷ்னல் அவார்ட் கேட்டகரியில் வந்து லைக் அந்த ஜூரி லிஸ்ட்டில் வந்து ஒரு பொலிட்டிக்ஸ் விஷயம் மிக்ஸ் ஆகாது, அரசியல் கலப்பு இருக்காது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2025க்கான பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் ரோலுக்கான நேஷ்னல் அவார்டு வந்து பிரகாஷ் ராஜ் தான் கிடைக்கணும். அதுதான் என்னோட ஒரு விருப்பம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு.
அந்த சீன் முடிச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு அவங்க பையனை வந்து கூட்டிகிட்டு வருவார். அது தனுஷ் வந்து கூட்டிகிட்டு வண்டியில் போயிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அவரோட ஆசையை சொல்லுவார், டேய் இப்படிலாம் நீ இருந்தாடா. அதாவது மீன்ஸ் அவனுக்கு வந்து தெம்பூட்டுவார். தனுஷ் வந்து ரொம்ப உடஞ்சிருப்பாரு. அவருக்கு வந்து தெம்பூட்டுற மாதிரி, நீ வந்து உனக்கு தெரியுமா நீ இப்படிலாம் வந்து அழுதுட்டு இருப்ப, நீ அப்புறம் வீட்டுக்கு மேலே போய் உட்காந்துருப்ப, வீட்டு மேலே உட்காந்துருப்ப, நீ வந்து அந்த உடான் அது லைக் அந்த விமானத்தை பார்த்துட்டு இருப்ப. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு நாள் நீ வந்து தேஜஸ் ஃப்ளைட்டை வந்து ஓட்டணுங்கிற ஆசை இருக்கு மாதிரி சொல்லிட்டே இருப்பார். அந்த சீனில் அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த காலில் இருந்த பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த டான்ஸ் ஆனதாக இருக்கட்டும், என்டையர் அவரோட சீன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் வந்து ரொம்ப மனசுக்குள்ள வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அண்டு கீர்த்தி சரோன் நான் வந்து அவங்க நிறைய படங்களில் பார்த்துருக்கேன். பட் ஆனால் அந்தளவுக்கு எனக்கு வந்து நான் அதிக ஹிந்தி படங்கள் பார்க்க மாட்டேன். பட் ஸ்டில் நான் பார்க்குற ஹிந்தி படங்கள்லாம் அவங்க நடிச்ச ஹீரோயின் அந்த படங்கள்லாம் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். தமிழ் ஒரு படம் பண்ணாங்க, ஜி பிரகாஷ் கூட, அந்த படம் அட்ரு ஃப்ளாப்பு. அதில் வந்து அவங்களுக்கு கேரக்டர் முக்கியத்துவம் இல்லையா இல்லை என்னன்னு தெரியல. பட் எனக்கு அதில் வந்து கீர்த்தி சரவணனாவே எனக்கு வந்து கீர்த்தி சரவணன் ஹீரோயினா ஐயோ இந்த படம் எப்படி இருக்குமே தான் யோசிச்சிருந்தேன். தவிர இந்த படத்தில் பார்க்குறப்ப அவங்களோட நடிப்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறைய சீன்ஸ் வந்து தனுஷை ஓவர்டேக் பண்ணி அப்ளாஸ் வாங்கியிருக்காங்க படத்தில். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்டு டைரக்டர் ஆனந்த் எல் ராய், அதாவது இந்த படத்தோட கதை வந்து ஹிமான் சர்மன் வேறு எழுதினாலும் அந்த கனெக்டிவிட்டி, இந்த பார்ட் 1 பார்ட் 2 அந்த கனெக்டிவிட்டி வந்து ஒரு சீனில் வரும். அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபோர்ஸ்ஃபுல் கனெக்ஷன் நீங்கள் சொல்லவே முடியாது. அது வந்து ஒரு ஒரு ஃபேக்ட், ஒரு ஃபேட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியாக தான் அந்த அதில் வந்து வரும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, அந்த கனெக்டிவிட்டி நல்லா இருந்தது. அந்த அதில் இந்த படத்தை வந்து சொல்லப்போனால் இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம், மீன்ஸ் அஸ் அ ஸ்கிரிப்ட் வைஸ். பட் ஐ திங்க் ஆனந்த் எல் ராய் தான் ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணார். எல்லோ கலர் ப்ரொடக்ஷனுங்கிற பேஸில் அவரோட ஓன் கம்பெனி தான் பண்ணினார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பண்ணியிருக்க மாட்டார். ஒரு மினிமம் பட்ஜெட்டில் லார்ஜ் ஸ்கேல் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு மீன்ஸ் அந்தளவுக்கு தெளிவான எக்ஸிக்யூஷன் கொடுத்துருக்காக தான் சொல்ல வரேன். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். என்னன்னு தெரியல, தனுஷ்க்கு வந்து அவர் வந்து ரொம்ப மீன் ஒரு படம் ஸ்கிரிப்டில் இருப்பையும் தனுஷ் தான் ஞாபகத்தில் வர நினைக்கிறேன். ராஜனா தொடங்கி அத்தரிங்க வந்து அடுத்து இப்போ இந்த படமாக இருக்கட்டும், நிறைய படங்களில் வந்து தனுஷ் தான் அவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்கட்டும். தனுஷ் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவர் வந்து பேரண்டி ஸ்டாருக்கு வந்து ஒர்த்தா அப்படின்னா 200% ஒர்த் தனுஷ். அவர் வந்து சூப்பரான என்ன சொல்கிறது, சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் எக்ஸலண்ட் எல்லாத்துக்கும் அந்த விஷயம் வந்து தனுஷ்க்கு பொருந்தும். பர்சனல் வாழ்க்கை விட்டுருங்க, அதை வந்து அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை, அதை நம்ம எதுவும் உள்ளே போகக்கூடாது. பட் ஆனால் ப்ரொஃபஷனல் வழியில் லைக் இந்த படங்களை கொடுக்கிட்டா இருக்கட்டும், அவரோட அந்த ஃபேன்ஸ்க்கு வந்து கண்டினியூஸாக படங்களை கொடுக்கிட்டா இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக ஜெனராக வந்து கொடுக்குறதா இருக்கட்டும், தனுஷ் வந்து முன்னிலையில் இருக்கார். இப்போ கிட்டத்தட்ட D54 அடுத்து வருது, அதுவும் வந்து ஒரு சூப்பரான ரைட்டர் தான் பண்ணுறாரு. இந்த 53 படங்களுமே வந்து ஒவ்வொன்றுமே ஒரு வெரைட்டி ஆஃப் மூவிஸாக கொடுத்துருக்காரு. அதில் ஒரு சில படங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து இட்லி கடை வந்தது, நானே கழுவி தான் விட்டேன். இட்லி கடை வந்து ரோஸ்ட் தான் பண்ணேன், ஏன்னா எனக்கு பிடிக்கல. ஸோ அவரே டைரக்ட் பண்ணால் கூட எனக்கு அது பிடிக்கல. ராயன் பண்ணியிருந்தாரு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நான் வந்து போனேன் இல்லைன்னு சொல்ல. இட்லி கடை உண்மையாலுமே ரொம்ப அதாவது 1980 வர படத்தை வந்து இப்போ எடுத்து வச்சுருக்காரு, அப்படி தான் நான் சொல்லுவேன். அப்படி கலாய்ச்சா நானே வந்து இப்போ நான் தனுஷ் புகழ்றேன்னா, பீயிங் அ சிம்பு ஃபேன், எனக்கு வந்து சிம்பு மேலே எப்பயுமே ஒரு ஆதங்கம் இருக்கும். டேய் தனுஷ் சார் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்காரா, நீ இங்கடா இன்னும் உட்காந்துருக்க அப்படின்னா அவர் சொல்லுவார், எனக்கு காலம் வரும், நான் போகட்டும், ஆனால் நாங்கள் முன்னாடி இதை பார்க்கணும், சீக்கிரம் பண்ணுங்கள், நிறைய படங்கள் பண்ணுங்கள் சிம்பு சார். நீங்கள் அவர் ஓவர்டேக் பண்ண வேணா சொல்ல, நீங்களும் நல்ல படங்கள் கொடுங்க, உங்கள் படங்களும் நான் வந்து சந்தோஷமாக இருந்து இந்த மாதிரி பேசணும். அதுதான் என்னோட ஒரு ஆதங்கம். கண்டிப்பாக பேசணும் நம்பிக்கை இருக்குது. அரசன், அடுத்து அப்கமிங் படங்கள் நம்ம டிராகன் டைரக்டர் படமாக இருக்கட்டும், நம்ம இன்னொருத்தர் கண்ணும் குழந்தை படத்தோட டைரக்டராக இருக்கட்டும், குருதாஸ் கூட ஏதோ டைரக்ஷன் பேசிட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க, மனிதன் படமாக இருக்கட்டும், நிறைய படங்கள் பண்ணுங்கள் ப்ளீஸ், கேப் கொடுக்காதீங்க, அடுத்தது படங்கள் பண்ணுங்கள். தனுஷ் சார் எங்கேயோ போயிட்டுருக்காரு, தனுஷ் சார் கண்டிப்பாக நிறைய உயரத்துக்கு போகணும். ஹாலிவுட்லேயும் படம் பண்ணுறாரு, இன்னும் நிறைய படம் பண்ணுறோம். உண்மையாலுமே அவரோட டேலண்ட் அவர் ப்ரூவ் பண்ணுறாரு, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. இந்த படம் நீங்கள் பார்க்க வேணாமா, ஃபைனலாக வரேன் ஒரு விஷயத்துக்கு, இதை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக ஏதோ அருவருக்கத்தக்க காட்சிகள் எதுவுமே கிடையாது, ஃபேமிலியோட பார்க்கலாம். எஸ், ஒரு பெண்கள் வந்து தம்மடிக்க தண்ணிக்கலாம் இப்போலாம் காமன்னு சொல்லல, அது வந்து ஆக்சுவல் விஷயம் தான், அதை வந்து ஸ்கிரிப்டில் கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா, ஏன் பசங்க மட்டும் தான் வந்து லவ் ஃபீல்டில் வந்து தண்ணி அடிக்கணுமா, தம் அடிக்கணுமா, பொண்ணு அடிக்கூடாது என்ன? அது விட்டுருங்க, அது ஒரு கைண்ட் ஆஃப் அந்த ரொம்ப டெப்த்தாக போகிறோம்ல. விஷயம் என்னன்னா இதுதான், இந்த படம் பார்க்கலாம் வேணாமா அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், அப்போ प्यार मतलब क्या है मालूम है क्या, प्यारனா ரூம் போடுறது கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். அதில் அதுக்கு ஒரு சீன் இந்த படத்தில் வரும்,
ரொம்ப சூப்பராக அந்த அந்த சீன் வந்து காட்சி பண்ணியிருப்பார் டைரக்டர் ஆனந்த் எல் ராய். எனக்கு அந்த சீன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அதில் வந்து அந்த அந்த சீனில் வந்து தனுஷோட ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுக்கணும். உண்மையாலுமே அது ரொம்ப அற்புதமாக ரொம்ப அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். எனக்கு தனுஷ் பிடிக்காதான் இல்லை, அவரோட விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த படத்தில் வந்து ரொம்ப ரசிச்சேன்னு தான் சொல்லணும். அண்ட் நம்ம பெரிய பாய் ஏஆர் ரகுமான், அவர் தான் அந்த படத்தோட உயிர் நாடின்னு சொல்லணும். படத்தில் அந்த ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு வரும், தனுஷ் வந்து ஹீரோயின் கூட ஒரு டேட்டிங் போகிற மாதிரி ஒரு சாங் வரும். அதே சாங்கை ஹீரோயின் பார்வையில் ஒரு பாட்டு வரும். ரொம்ப சூப்பராக பண்ணிப்பார் அந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் அதான் நான் சொல்லலாம், அப்பா வந்து பையனுக்கு ஒரு நல்ல சூப்பரான பொண்ணு கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அதை வந்து அந்த ஒரு ஹிந்தி படத்தில் தமிழ் பாட்டோட பிளேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக. மீன்ஸ் தனுஷ் தமிழ் ஃபேமிலி. ஸோ அவங்க கொண்டாடுறப்ப நல்ல வேலை, என்னதான் செட் பேக் இன் லைக் அந்த பேக்டாப் வந்து டெல்லியாக இருந்தாலும் அவங்க ஃபேமிலி தமிழ் ஃபேமிலி இல்லை. ஸோ அப்போ அவங்க வந்து அவங்க ரசித்து கொண்டாடுறப்ப தமிழில் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி மீன்ஸ் திங்க் பண்ணி அது தமிழ் பாட்டு அந்த இடத்துல வச்சதுக்கு ஒரு கிரேட் அப்ளாஸுங்க ஃபார் ஏஆர் ரகுமானுக்கும் அண்ட் டேரக்டருக்கும். அண்டு அந்த சாங் ஒன்று ப்ளேஸ் பண்ண சரி, அந்த சாங்கும் சரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த படத்தில் உயிர் நாடி நான் முன்னே சொன்னேன், பிஜிஎம் சாங்ஸ் செகண்ட் ஹாஃபில் ஒரு அந்த ஃபீல் குட் லைக் அந்த சேட் சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. ரொம்ப ஆப்டாக இருந்தது. பெரிய பாய் மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு. அவர் இல்லாட்டி இந்த படம் வந்து அவுட்டாக இருக்கான்னு நான் சொல்ல, கொஞ்சம் தொய்வாக இருக்கும். பட் அந்த படத்தை கொஞ்சம் தூக்கி நிறுத்திருக்காரு பெரிய பாய். கேமராவாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எடிட்டிங் முக்கியமான விஷயம். படம் வந்து நியோனாயர் கான்செப்டில் தான் வந்து படம் எடுத்திருக்காங்க. லைக் ஒரு தொடக்கம்லேருந்து எண்டிங் வரைக்கும் கன்டினியூஸாக போகாமல் ஃப்ளாஷ்பேக் ப்ரெசென்ட் அப்படி மாதிரி தான் கதை போகும். அதை வந்து டைரக்டர் வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் மைண்டில் இருந்தாலும் அதை ப்ராப்பராக வந்து கட் பண்ணி கொடுக்குறது தான் எடிட்டரோட ஒர்க்கு. ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட தனுவிட்ஸ் பண்ணுலேருந்து அவரோட நம்ம இவர் கூட இருக்கார் டைரக்டர், அந்த படத்தோட எடிட்டர் ரொம்ப அற்புதம் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் வாழ்த்துக்கள். சினிமாட்டோகிராஃபி அவரும் அந்த கண்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவரும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த படத்தில் குறை சொல்கிறது ஒரே விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு தான் எனக்கு ரொம்ப பிரச்சனை. நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இது ஏன்டா சென்னை ரிலீஸ் பண்ணுறப்ப அதிக ஸ்க்ரீன்ஸ் பார்த்தா ஹிந்தியில் தான் இருக்குது, தமிழ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ரொம்ப தப்பான விஷயம். இப்போ இந்த படம் வந்து தெலுங்கு ரிலீஸ் பண்ணிருக்கவ ஹைதராபாத் இருந்தால் பண்ணுவாங்களா? ஹைதராபாத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் இந்த படத்தை தெலுங்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கும். தென் ஹிந்தி கொடுத்துருப்பாங்க. கேரளா பண்ண போய் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டில் ஹிந்தி ஸ்டேட்டில் பண்ணுறப்போ ஓகே, தமிழ்நாட்டுக்கு எதுக்கு அப்படி? அதுக்கு நான் ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்தி தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. நான் ஹிந்தி ஆதரிக்கிறவன் தான், எனக்கு ஹிந்தி பிடிக்கும், ஹிந்தி மக்களை பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கும். எல்லாரும் ஒரே மக்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் இப்போ ஒரு பிவிஆருங்கிற ஒரு நிறுவனம் இப்போ அவன் தான் வந்து இப்போ அவன் அந்த பிவிஆருங்கிற நிறுவனம் தான் வந்து இப்போ என்டையர் தமிழ்நாடுக்கும் சொல்ல முடியாது, லைக் மேக்ஸிமம் பிளேஸில் வந்து பெரிய மல்டிப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? பட் அவங்க வந்து வாண்டெல்லாம் திணிக்கிறாங்களான்னு தோணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு வந்து தமிழுக்கு வந்து ஒரே ஒரு ஷோ, வேரல்ஸ் ஹிந்திக்கு 4 ஷோ 5 ஷோ போட்டிருக்காங்க. அந்த படம் தனுஷ் படம். இது தனுஷ் தமிழ் ஹீரோ தானே, தமிழில் போடுங்க. ஏன் ஸ்க்ரீன்ஸ் முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் கொடுத்தாதான் மக்கள், நீங்கள் நினைப்பீங்க இது ஹிந்தி படம், மக்கள் ஹிந்தி மக்கள் தமிழ் மக்கள் வரமாட்டாங்கன்னு. நீங்கள் ஸ்க்ரீன் போட்டால் தான் உள்ளே வருவாங்க இல்லையா? ஸோ ஐ திங்க் டாபிக் எங்கேயோ போகுது. சரி, படம் பார்க்கலாமா வேணாமா? அது திருப்பி அந்த கொஸ்டினில் வரேன். जिनको आपको हिंदी मतलब प्यार मतलब क्या है, आपको समझाते क्या? अगर आपको प्यार का मतलब मालूम है, अगर आपको समझाते है तो ये मूवी के जाओ. இந்த படம் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப மனசுக்குள்ள ரொம்ப ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல படத்தை வரைவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் வணக்கம்.